அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, இன்று அநேகமானவர்கள் என்றதை விட அனைவரும் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றவர்களாக வீற்றிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய நோன்புகளை கபூல் செய்து கொள்வானாக. ஒரு அழகான காட்சி, நிறைய பள்ளிகள்ல ரமதான போல கஞ்சி காட்சி கொடுக்கிற பழக்கம் வந்துருச்சு. ஆஷூரா, தாசுவா, நேற்றைய நாள், நேற்று பிடிக்காதவங்க ஆஷூராவோட சேர்த்து நாளைக்கு ஒரு நாள் நோம்பு முடிச்சு கொள்ளலாம். அதையும் தவறினவங்க ஏதோ சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, சில பேருக்கு உண்மையில தெரியாது. இந்த நேற்று நோம்பு பிடிச்சிருக்கோம், பிடிச்சவங்களை பார்த்து படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. நாளைக்கு நாளைக்கு குடிக்கலாம், நேற்று இன்றைக்கு தான் ஆஷூரா அல்லது நாளை குடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 பிறைகள். இன்றைக்கு 10, இன்றைக்கு குடிச்சவங்க நேற்று குடிச்சவங்க சரி, நேற்று குடிக்காதவங்க நாளைக்கு குடிக்கணும் 11. அப்படியும் இல்லாதவங்க 12 விட்டுட்டு அதுக்கு பின்னால வரக்கூடிய 13, 14, 15 3 நாள் இருக்கு. அதுல 3, 2, 1 ஏதோ குடிக்கலாம். அதே இன்றைய ஜும்மாவுடைய தலையங்கமாக எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்க எல்லாரும் எங்களுடைய நபி யாரோட பேரை சுமந்திக்கிறோமோ, இன்னைக்கு எல்லாரும் நாங்க பெருமைப்படுறோம் முஹம்மதுன்றதுல. இன்னைக்கு உலகத்துல அதிகமான பேர் பட்டியல்ல முதலாவது வரக்கூடியது முஹம்மது என்ற பேர். முஹம்மது சுமார் 1500 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த, பாலைவனத்துல நபித்துவத்தை போதிச்சது 23 வருஷம் தான், வாழ்க்கை பூராவும் இல்ல. அதிலே மக்கால காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெரிய போதனை செய்ய கிடைக்கல. கஷ்டங்கள், சிரமங்கள் இவைகளோட கழிஞ்சிது. அப்ப மீறி இருந்த 13 வருஷ வாழ்க்கையில ஒரு லெகசி, ஒரு முன்மாதிரி, ஒரு வாழ்க்கை மாடல். சுப்ஹானல்லாஹ், 13 வருஷத்துல வாழ்க்கை இன்னைக்கு 1300 தாண்டி 1500 வருஷங்கள் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய முன்மாதிரிகள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு குர்ஆன்ல சொல்றான், "ஃபைன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம்." நீங்க உண்மையில அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஓ நபியே சொல்லுங்க, என்ன நேசிக்குமாறு? என்னை நேசிக்குமாறு அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிப்பேன், நான் அவர்களுக்கு அவர் பாவங்களை மன்னிப்பேன், நான் மன்னிக்கக்கூடியவன். இதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு குர்ஆன்ல சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வா ஹஸனா. அல்லாஹ்வுடைய முன்மாதிரியை நாங்க அந்த நபியிடத்தை வச்சிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டின சுருக்கம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை நாங்க எப்படி வாழணும்? மனிதனை படைச்ச அல்லாஹ் குர்ஆனை வழிகாட்டியா தந்தான். இந்த குர்ஆனின் படி தான் நீங்க வாழணும். அதை எப்படி வாழ்றன்னு சொல்லித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. வேற டவுட் இருக்க கூடாது. அந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமான துறை சார்ந்தவர்கள் இருந்த ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, நான் காலையில எப்பயுமே ஒரு ஆப்பிள் சாப்பிடுவேன். An apple a day keeps your doctor away என்று சொல்லுவாங்க. இது யாரோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட்டிங் அமெரிக்கர்கள் அவங்களோட ஆப்பிளை விற்று கொள்றதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு வசனம். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுவாங்க, அவனோட டாக்டர் அவங்களுக்கு தேவைப்படாது என்று சொல்லி, டாக்டர்மாருக்கெல்லாம் பெரிய டாக்டர், ப்ரொஃபஸர்மாருக்கெல்லாம் பெரிய ப்ரொஃபஸர், ஏன் இன்ஜினியர்ஸ், லாயர்ஸுக்கு எல்லாம் மேல இருந்த அந்த பிலோசோபர், அந்த முன்மாதிரி, அந்த எங்கட நபி, நெஞ்சில நிறைஞ்ச நபி
முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஆப்பிள் இல்ல வாப்பா, நீ ஈச்சப்பழத்தை சாப்பிடுங்க. நீங்க ஈச்சப்பழத்தை சாப்பிடுங்க, நீங்க ஜெய்தூனை சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சமா சாப்பிடுங்க. இப்படி சாப்பாட்டை மட்டும் எடுத்துக்கொண்டா ஒரு கேட்டலாக் இருக்குது, எப்படி எங்களோட சாப்பாடு அமையணும். இத விளங்கின, அதாவது குர்ஆன் வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றத சுருக்கமா வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களை மாதிரி இவ்வளவு பெரிய பயான் பண்ணல. எடுத்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் சுருக்கம். இப்படி குத்பால கூட ஒரு விஷயத்தை 3 தடவை திருப்பி 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 மெதுவா சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சுன்னத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட பயான்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது ஹஜ்ஜத்துல் வதான்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை தஜ்ஜால பத்தி சொன்னாங்க, இன்னொரு முறை கியாமத் நாளை பத்தி சொன்னாங்க. இது மாதிரி சில இஜ்திமாக்களை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வார்த்தை கொஞ்சமா தான் இருந்துச்சு. அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், பயான் வாழ்க்கையோட பாடம், கேட்டலாக், அத்தீன் வன் நஸீஹா, பயான். ஆவே எனவே இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை எப்படி வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும், இந்த வகையில அல்லாஹ்வையும் அந்த நபியுடைய தூதன போதனைகளை வாழ்க்கையில அமல் செய்யணும், பரக்கத்தை வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணும், நோய் இல்லாத குணமான வாழ்க்கை எப்படி வாழணும் என்றுதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த நபியுடைய பேரை தாங்கி கொண்டு நாங்க பெருமை பண்றதுல வெறுமனே அர்த்தம் இல்லை. இன்னைக்கு இடையில ஒரு கவலையான செய்தியை சொல்லிட்டு பயான தொடர்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த முஹம்மது என்ற பேரை வைக்கிறதில்ல. யாரு எங்க எப்படி வந்தன்றது எனக்கு தெரியும். 1400 வருஷமா எல்லாரும் போட்டி போட்டாங்க, ஏந்த பேர் முஹம்மதாக இருக்கணும். எந்த முஹம்மது மாறிப்படும் தானே, சந்தில உள்ள முகமதா, கீழ உள்ள முகமதா, கட்ட முகமதா, நெட்ட முகமதா, எல்லாரும் முகமது. அந்த வித்தியாசத்துக்கு தான் இந்த பின்னால வந்த பேர்கள் ரிஸ்வான், மஃபாஸ், ஆசாத், இப்படி பேர்களை சேர்த்து கொண்டது. ஏன் இந்த முஹம்மது மாறிப்படாம இருக்கிறது. அவ்வளவு போட்டி போட்ட உம்மத்து இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அதை சொல்லிட்டாரு, அந்த பேர் சொல்லி பண்றல்ல பாப்பா, சொல்லி பண்றல, சொல்ல வைங்க, பேரை இல்லாம ஆக்குறதல்ல. பேர் வச்சுக்கிறது மட்டும் நோக்கமும் அல்ல, அந்த வச்ச பேர் படி எங்கட வாழ்க்கை அமையணும். அந்த நபியோட பேரை நாங்க சுமந்திக்கிறோம், அந்த நபியுடைய தன்மைகளை வாழ்க்கையில சுமந்திக்கிறோமா? ஒரு முறை சிந்திச்சுப்பா. நீண்ட விரிவான தலையங்கங்கள்ல எத்தனையோ பயான்கள் கேட்டிருப்பீங்க, முஹர்ரமுடைய சிறப்புகளை பத்தி கேட்டிருப்பீங்க, ஹிஜ்ரத்தை பத்தி கேட்டிருப்பீங்க. அந்த நபி யார்? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றுவதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல என்னுடைய சுன்னாக்கள் மங்கி மறைஞ்சி கொண்டு போகும். அந்த காலத்துல நீங்க ஒரு சுன்னாவை எடுத்து நடக்கிறதுக்கு உங்களுக்கு கூலி என்ன தெரியுமா? 100 ஷஹீதுகளுடைய நன்மை, அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய போராளிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சுன்னா. அந்த காலத்துல அந்த நன்மை எடுக்கிறதுக்கு வாளேந்தி அல்லாஹ்வுடைய பாதையில போராடிக்கணும். இன்னைக்கு வெறுமனே ஒரு சுன்னா. அவைகள் என்னன்றத நாங்க சுருக்கமாக கொஞ்சம் இந்த ஹுத்பால தொட்டு காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு இடத்துல ஒட்டகத்தை தொடர்ந்து கட்டுவாங்க. எங்க போனாலும் அந்த இடத்துலதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை கட்டுவாங்க. தொழுகிற நேரம் ஒரே இடத்துலதான் தொழுவாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணம் ஒட்டகத்துல போற நேரம் தலையை சாய்ச்சிட்டு போனாங்க, தலையை குனிச்சிட்டு போனாங்க. இது எல்லாத்தையும் சில சஹாபாக்கள் பார்த்தாங்க. இந்த இடத்துலதான் எந்த நாளும் ஒட்டகத்தை கட்டுறாரு, இதே இடத்துலதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறாங்க, இந்த இடத்துல தலையை குனிச்சு எடுக்கிறாங்க. கேட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர், முக்கியமான சஹாபி, முக்கியமான ஆலிம், முக்கியமான முஃப்தி,
இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகன் அப்துல்லா. என்ன விஷயம்? ஏன் நீங்க இதே இடத்துல ஒட்டகத்தை கட்டுறீங்க, இதே இடத்துல தொழுறீங்க, தலையை சாக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். பெரிய விளக்கம் ஒன்றும் இல்ல. ஏன் நபி செய்யறத நான் கண்டேன். என்ன நபி இந்த இடத்துல நான் ஒட்டகத்தை கட்டினாங்க, கண்மூடித்தனமான அந்த இடத்துல ஒட்டகத்தை கட்டுறேன். ஏன் நபி இந்த இடத்துல தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அந்த இடத்துல தொழுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மர இத்தி கொப்பு இருந்தனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தலையை பணிச்சாங்க. நான் பணிக்கிறேன் என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல இருந்த அன்பு பாசம், நபியை கண்டேன் நான் செஞ்சேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்கும் தெரியும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல 10 வருஷம் வேலை செஞ்சேன். 10 வருஷத்துக்கு மேல நான் வேலை பார்த்திருக்கிறேன், அவங்களுக்கு பணிவிடை செஞ்சிருக்கிறேன், ஹிதமத்ல இருந்திருக்கிறேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் செய்ய வேண்டிய ஒன்றை செய்யாட்டி ஏன் இதை செய்யலன்னு கேட்கவில்லை, செய்யக்கூடாத ஒன்றை செஞ்சா ஏன் நீங்க இதை செஞ்சீங்கன்னு கேட்கவில்லை. ரெண்டும் ரெண்டு கண்ட்ராஸ்ட், ரெண்டும் ரெண்டு துருவம். ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சதை பார்த்து ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட தன்மையை சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த சுன்னாக்கள், இந்த ஹதீஸ்கள், அவங்க சொன்ன சொற்கள், அவங்க செஞ்ச செயல்கள், இன்னொன்றுதான் அவங்களோட அங்கீகாரம். அவங்களோட முன்னிலையில அது நடக்க கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கலையா, அதையும் சஹாபாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவைகளும் இன்றைக்கு சுன்னாவாக ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ்களை தேடி படிக்கிறதுக்காக வேண்டி பெரும் கொண்ட அதாவது தாபியீன்கள், அதுக்கு பின்னால வந்தவர்கள், பெரியார்கள், உலமாக்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு அல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து போயிட்டிருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு சுன்னாவை படிக்கிறதுக்காகவே. அந்த காலம் அப்படி. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எங்களோட ஸ்மார்ட் போன், எங்களோட ஸ்மார்ட் வாட்ச், எங்களோட வாய்ஸ்ல வெறுமனே ஒரு லாங் ட்ரெஸ் அமைச்சா நபியுடைய சுன்னாக்கள் கேட்டு அப்படியே பட்டியல் படுத்தும். நாங்க 1000 கிலோமீட்டர் போய தேவையில்ல, 1000 எழுத்த டைப் பண்ண தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ். அவங்க 1000 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சாங்க. அதனால என்னமோ அவங்களிடத்துல அந்த அன்பு இருந்துச்சு, நாங்க சும்மா கிடைக்கிறதுனால என்னமோ எங்கள்கிட்ட அந்த அன்பை காணல. சுன்னத்து தானே உறவு பார்ப்போம். மன்னிச்சு கொள்ளுங்க, இதுல யாரும் இருக்க மாட்டீங்க. இன்றும் காரணம் இல்லாம நோம்பு இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சுன்னத்து தானே. ஆனா ஃபர்லான நோம்புக்கு கஞ்சி குடிக்கிற சுன்னத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல. கிடைக்காட்டி அதுக்கு சண்டை. சுன்னத்தான நோம்ப குடிக்கிறதுக்கு சண்டையும் இல்ல, சச்சரவும் இல்ல, ஆசையும் இல்ல. அனஸ் பின் மாலிக், அதாவது அடுத்தது ஹஸரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிகி மதஹபுடைய இமாம், இந்த படிச்ச தேடி எடுத்த ஹதீஸ்களை பாடமா நடத்துற நேரம் ஒவ்வொரு பாடத்துக்கு முன்னாலே வுது எடுத்துக்கொள்வாங்க. தொழுகையை போல மதிச்சாங்க. வுது எடுத்துத்தான் அந்த பாடங்களை நடத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி இருந்த புத்தம் புதிய ஆடை உடுத்துக்கொண்டுதான் பாடம் நடத்துவாங்க. ஹதீஸா சொல்லி கொடுக்கிறதுக்காக வேண்டி பெர்ஃபியூம் அத்தர் பாவிச்சு கொள்வாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமாக அதபாக இந்த ஹதீஸ்களை படிச்சு கொடுத்து எடுத்து வாழ்க்கையில வழி கொண்டு வந்தாங்க. ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பு இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க யார் யாரோ எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். எல்லா பயான்லையும் நான் சொல்ல விரும்பல. இது இன்னைக்கு நாங்க எங்களோட சோசியல் மீடியாவை திறந்தா பார்க்கலும் எத்தனையோ உள்ள பிளேயர்ஸா இருக்கலாம். இது ஃபீஃபாவுடைய காலம்.
அந்த பிளேயர்ஸா இருக்கலாம், செலிபிரிட்டிஸ் நட்சத்திரங்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம். அவங்கள போல முடிவெட்டுறது, அவங்கள போல உடுக்கிறது, ஏன் அவங்க பேசுற மாதிரி பேசுறது. இன்றைக்கு எத்தனையோ அவங்க நல்லவங்களா வல்லவங்களா இன்னும் வாழ்ந்து முடியவில்லை, எப்படி வாழ்ந்து முடிக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள பின்பற்றதிலையும், அவங்களோட போட்டோஸ் போடுறதிலையும், அவங்களோட பேனர் அடிக்கிறதிலையும் இன்றைக்கு எங்க இருந்து வந்த கலாச்சாரம் தெரியாது. அல்லாஹ் உம்மத்துக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானாக, நேரான வழியை காட்டி தருவானாக. எங்கேயோ உள்ள 10 பேர் ஒரு கோலுக்கு பின்னுக்கு ஓடுறாங்க, பிரச்சனை இல்லை. அவங்களோட போட்டோஸையும் அவங்களோட இமேஜ்களையும் எடுத்து பேனர் அடிக்கிறாங்க, லட்சக்கணக்கு ரூபாய்கள் செலவழிச்சு அவங்களுக்கு விழா கொண்டாடுறாங்க. மீளாத கொண்டாடுறது விதாத்துன்னு சொல்றோம். இது சுன்னத்து தானேன்னு சொல்றோம். இதுகளை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக நசீபாக்குவானாக. அந்த நபியுடைய வாழ்க்கைய பூர்த்தியாக வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு. ஆகவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சுன்னாக்களை மட்டும் நான் தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன். அமல்களுக்கு போறதுக்கு முன்னால அமல்கள் சுன்னாண்டாலே நாங்க நினைக்கிறது துஆக்கள், தொழுகைகள், நோன்புகள். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகப்பெரிய சுன்னத்தாக இருந்தது அஹ்லாக். யாரை மனநோறு மாதிரி பேச மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், யாராவது பின்னுக்கு இருந்து பேசினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை மட்டும் திருப்பி பேச மாட்டாங்க, முழு உடம்பையும் திருப்புவாங்க. ஒருத்தரோட பேசுறதுக்கு முழு உடம்பையும் திருப்புவாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சர்தார் ஆலம், இவ்வுலகம் மறுவுலகம் மதீனா மக்காவுடைய தலைவர் அரசர் என்று இருந்தும் கூட பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் தான் இருந்தாலும் சபையில முன்னுக்கு நடுவுல உட்கார மாட்டாங்க. அந்த ப்ரொமினன்ஸ், அந்த முதன்மையை கூட அவங்க எடுக்கல. நடக்கிற நேரம் சஹாபாக்களோட தெரியாத ஒருத்தருக்கு இவர்தான் நபியின் அடையாளம் தெரியாது. அந்த அளவு தன்னை பணிச்சு தாழ்த்து சாதாரணவரா வாழ்ந்துட்டு போனாங்க. ஆகவே தாழ்மைன்றதன் ஆகப்பெரிய சுன்னா என்று நினைக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆகப்பெரிய தவறும் நோயும் தான் பெருமை. எனக்கு அல்ஹாஜ்னு சொல்லல, என்ன ஹாஜியார்னு கூப்பிடல, என்ற பேரை சொல்லல. எத்தனை பிரச்சனை இன்னைக்கு சமூகத்துல. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சின்ன ஒரு ரிவாயத்துல வருது, அவங்க ஒரு யுத்தத்துக்கு அல்லது ஒரு தேவைக்காக வெளியில போயிட்டு வந்தாங்க. மஸ்ஜிது நபவில ஒரு மஷூரா நடக்குது. நீண்ட நாளைக்கு பின்னால ஊருக்கு வந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மஷூரா ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. வெளியில குழந்தைகள் மதீனா புள்ளே விளையாடி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா முடிச்சிட்டு வெளியில வராங்க. அந்த ரிவாயத்துல வருது, ஒரு பெண் குழந்தை, சின்ன புள்ள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விரலை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அல்ஹாஜ் காடெடுதல்ல, ஸ்பீக்கர் வச்சு 4 பேர் அனௌன்ஸ் பண்ணல. ஒரு சாதாரண பெண் குழந்தை அரசன் கைய பிடிச்சி இருக்குது, விரலை பிடிச்சி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்துயர்ந்து போறாங்க. போனா அது நபி ஸல்லல்லாஹு இல்லாதவங்க விளையாட்டை பத்தி எல்லாம் பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இது நாங்க நினைக்கிறது பள்ளி ஹஸ்ரத் வைக்க வேண்டிய பணம் அல்ல, எல்லாருக்கும் வைக்க வேண்டிய பணம். அந்த குழந்தைகளோட அப்படி இருக்கணும்டா, ஏனே பெரியார்களோட நாங்க எப்படி இருக்கணும்? சுப்ஹானல்லாஹ், இந்த சுன்னாக்கள் வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். இந்த சுன்னாக்கள் எடுத்து நடக்கணும். சிரிப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புன்முறுவல் பூத்தவர்களாக தான் இருப்பாங்க. நேற்று முந்தின நாள் கூட ஒரு வாலிபர், நான் ஒரு ப்ரோக்ராம்ல போயிருந்தேன் என்று கேட்கிறார், நீங்க பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் இருக்கிறீங்க, எவ்வளவு பிரச்சனைகளோட இருப்பீங்க, ஆனா நீங்க சிரிக்கிறீங்க எப்படின்னு கேட்டா, நான் சொன்னேன் பிரச்சனைக்கும் சிரிப்புக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாது. டயர்ட் ஆகிக்கிற பிரச்சனையில இருந்தா சிரிக்கிறது இல்லைனா இல்ல. சிரிப்பு என்று சொல்றது, சந்தோஷம் என்று சொல்றது ஒரு ஹேப்பனிங் அல்ல, தானாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல, எங்களோட சாய்ஸ், நாங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒன்று.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிரிக்கலாம், அடுத்த மனுஷனோட சிரிக்கலாம். பெரிய ஒரு சுன்னா. இத வாழ்க்கையில் எடுங்க, கொஞ்சம் சிந்தி. இப்ப சிந்திச்சு நான் சிரிக்கக்கூடியவனா இல்லையா, ஏன் முகப்பாவனை எப்படி இருக்குது, இதை மாத்திக் கொள்ளுங்க. அழகாவோட முகத்தை வச்சு கொள்ளுங்க. எந்த பிரச்சனையிலையும் சிரிச்சு பேசுங்க மக்களோட. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு சுன்னாவா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்வாக் செய்வாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத் வருது, வீட்டுக்கு வந்தா சிரிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். வீட்டுக்கு போறதோட ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல், ஒரு சந்தோஷம். இன்னைக்கு அதே மந்தசாய். வீட்டுக்கு போற நேரம் ஓஃப், வெளியில வந்தா சிரிப்பு. இதுவும் சுன்னத்துக்கு மாற்றமானது. சரி, இப்படிப்பட்ட பண்புகள் சார்ந்த சுன்னாக்கள் எங்கட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதோட நடக்கிற நேரம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தை பூண்டி அடிக்க மாட்டாங்க, பூமியில பூண்டி அடிக்க மாட்டாங்க, மெதுவா நடப்பாங்க, ஆனா வேகமா நடப்பாங்க. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா. நின்று இருக்க மாட்டாங்க, பஜார்ல காலத்தை கழிக்க மாட்டாங்க. தேவைக்கு தான் பஜார் அல்லது வீடு அல்லது பள்ளி. சுப்ஹானல்லாஹ். இதா பெரிய ஒரு சுன்னா. இதே மாதிரி நாளாந்த அமல்கள் இருக்குது. காலையில எழும்புற நேரம் துஆவோட எழும்புறது, எழும்புறதோட வுது செய்யறது, எழும்புறதோட மிஸ்வாக் செய்யறது, எழும்புறதோட அல்லாஹ் அதிகமாக புகழ்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலிருந்து எழும்பி நிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தான் எழுப்புவாங்க. இது எங்கேயாவது இந்தியாவில் உள்ள டாக்டர் வீடியோல சொன்னாங்கன்னா எல்லாரும் செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. திடீர்னு எழுப்ப மாட்டாங்க. இது நரம்பு தொகுதிக்கு, அது எங்களுக்கு தேவையில்லை என்றாலும் இன்றைக்கு வைத்தியர்கள் சொல்றாங்க, எங்களோட ரத்த ஓட்டத்துக்கும் சிந்தனைக்கும் இது உறுதியாக இருக்கும், அதாவது உதவியாக இருக்கும். இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில ஜிக்ர், அதாவது சுன்னத்தான தொழுகைகளை தொழுதாங்க. முதலாவது தொழுகை கொஞ்சம் அவசரமா தொழுதாங்க. முதலாவது தொழக்கூடிய 2 ரக்காத்தை கொஞ்சம் வேகமா தொழுவாங்க. சுன்னத் சுபஹுடைய முந்தின சுன்னத்தை அவசரமா தொழுவாங்க. தொழுதா திரும்ப கொஞ்ச நேரம் தலையை வச்சு இருப்பாங்க. சுன்னத்தான தொழுகைகள் அதிகமா வீட்டுல தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரி அன்றாட அமல்கள் விஷயத்தை நடந்து கொண்டாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால் எங்களுக்கு தெரியும், உட்கார்ந்து பிஸ்மில் சொல்லி அவங்களோட புறத்துல இருந்து கூட்டமாக குடும்பத்தோட இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. எப்பயுமே சாப்பாட்டுக்கு குறை சொல்ல மாட்டாங்க. சாப்பாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் குறை சொல்ல மாட்டாங்க. அதனால நாங்க சாப்பாட்டுக்கு நிறைய சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் தான் எங்கட பதில். இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குது என்றால் இதுவும் சுன்னாவுக்கு மாற்றம். ஏன் தெரியுமா? நேற்று சாப்பாடு நல்லா இல்லைன்னு தான் நாங்க சொல்ல வரோமா? அதனால சாப்பாடு அல்ஹம்துலில்லாஹ், இது எங்கட ரிஸ்க், எங்களுக்கு அந்த இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டாங்க. சாப்பிட்டதுக்கு பின்னால கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூப்புவாங்க, நக்கி சாப்பிடுவாங்க, அல்லது மனைவி கிட்ட கொடுப்பாங்க கைய. சாப்பிட்டதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை துப்புரவாக்கி விடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இத்தனை பேர் இந்த பழக்கம் இருக்குது. கேட்டுக்கொள்ளுங்க. இது நான் சொல்ற பயான் எனக்கும் தான் உங்களுக்கும் தான். ஒவ்வொருத்தரும் நபியோட வாழ்க்கை, மௌலவி மாத்த வாழ்க்கை, சஹாபாக்களோட வாழ்க்கை இல்ல. ஒவ்வொரு முஹம்மதையும், ஒவ்வொரு அஹமதையும், ஒவ்வொரு அப்துல்லாலையும், ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்க வேண்டிய அமல் இது. இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடிக்கிற நேரம் மிடராக குடிச்சாங்க. சாப்பிட்டு குடிச்சு முடிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. உடுப்புகள் உடுக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது புறத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு ட்ரவுசர் போடுறதா இருக்கலாம், ஒரு ஷர்ட் போடுறதா இருக்கலாம், வலது கையை முதலாவது போடுறது சுன்னா. அதே மாதிரி அதுக்கான துஆக்கள் இருக்குது, அவைகளை பாடமாக்கி ஓதிக்கொள்றது ஒரு சுன்னா. இதே மாதிரி உடுப்பு கலட்டுற நேரம் முதலாவது இடது பக்கத்தால கலட்டுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வீட்டுள்ளுக்கு போற நேரம் சலாம் சொல்லி கொண்டு போவாங்க. வீட்டுள்ளுக்கு போனா மிஸ்வாக் செய்து கொள்வாங்க. அது மிஸ்வாக்கா இருக்கலாம். அது இன்னைக்கு நீங்க டெக்னாலஜியோட யூஸ் பண்றதா பிரச்சனை இல்லை. துஆக்கள் இன்னைக்கு எழுதி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. கதவுகள்ல காலிங் பெல்லுக்கு பதிலா துஆ வச்சிருக்கிறாங்க. பிரச்சனை இல்லை. நீங்க மிஸ்வாக்குக்கு பதிலா பிரஷ் பண்றீங்களா? பிரச்சனை இல்லை.
மவுத் வாஷ் யூஸ் பண்றீங்களா, பிரச்சனை இல்ல, ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்ளுங்க வீட்டுக்கு போற நேரம். ஏன்? குடும்பத்தோட உறவாடணும், குடும்பத்தோட ஒன்றா இருக்க போறீங்க. இது நாங்க வீட்டுக்கு போனா விஸ்வாக்கும் தேவை, பிரஷும் தேவை, மொபைல் போன் சார்ஜ் இருந்தா போதும். ஒரு சைட்ல உட்கார்ந்தாச்சு, ஸ்க்ரோலிங் 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 இந்த கல்ச்சர் வந்துருச்சு. எங்கட வயதானவர்களை அல்லாஹ் கபூல் செய்யணும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். ஆனா சில முதியவர்களை பார்த்தா கவலையா இருக்குது, எங்களை நினைச்சா பயமா இருக்குது. புதுசா போன் கிடைச்ச இவங்களே ஓதின குர்ஆனை விட்டுட்டு, படிச்ச ஹதீஸ விட்டுட்டு, எத்தனையோ திக்ருகளை விட்டுட்டு, எங்களுக்கு முன்னால உள்ள காலத்துல கண்டோம். எங்களோட அப்பமார் மாஷா அல்லாஹ் வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் இருப்பாங்க, குர்ஆனை கையில் எடுப்பாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க, ஹதீஸ் கிரந்தங்களை கையில் எடுத்தாங்க, மாலையில தஸ்பீஹ் எடுத்து சிக்ரு செஞ்சாங்க. இன்னைக்கு இதே அந்த வயதில் அடைஞ்சவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு போனை ஸ்க்ரோல் பண்றாங்க. சரி, அதுல பயான ஸ்க்ரோல் பண்ணுங்க வாப்பா, இல்ல அதுல பாட்டும் போகுது, படமும் போகுது, தேவையில்லாதது போகுது, இடையில ஒரு பயானம் போகுது. அது கொஞ்சம் இவருக்கு வீட்டுல உள்ளவங்களை குத்தி காட்டுறதா சவுண்ட கொஞ்சம் கூட்டி வைக்கிறது, அடுத்த பாட்டுக்கு சவுண்ட குறைச்சு கேட்டு போறது. இவங்களை பார்த்தா கவலையா இருக்குது, இவங்களே இப்படின்னா எங்களை நினைச்சா பயமா இருக்குது. நாங்க குர்ஆன் எடுப்போமோ தெரியும், குர்ஆன் எடுப்போமோ தெரியும். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு குர்ஆன் வாழ்க்கையில இல்ல. ரமதான்ல கொஞ்சம் பேர் சொச்சம் ஓதுறாங்க. இன்னொரு ஏதாவது முயற்சியா வந்தா நாங்க ஒரு விசாரணை, ஒரு கணக்கெடுப்பு செஞ்சு பார்ப்போம். யார் குர்ஆன் ஓதுற கணக்கெடுப்பு. ரெண்டாவது, நீங்க உள்ளதை தொட்டு கேட்டு பாருங்க, நான் இந்த குர்ஆன் ஓதுறவனா, நான் திக்ர் செய்றவனா, ஒரு நாளைக்கு ஒரு சஃபா ஒரு பக்கம் ஓதுறதுக்கு எனக்கு நசீப் இருக்குதா? இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது வீட்ல செஞ்ச அமல்கள். பள்ளிக்கு வர நேரம் துஆ ஓதி வருவாங்க, ஸலவாத் ஓதிட்டு வருவாங்க, வலது கால வச்சு வருவாங்க. பள்ளியோடுக்கு வந்தா தஹியத்துல் மஸ்ஜித் தொழாம உட்கார மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், பள்ளியில வந்தா உட்காரவே மாட்டாங்க. பழையவங்களை பார்த்திருப்பீங்க, வந்தா பாங்க சொன்னா நின்று கொண்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சுண்ணாவும் மறைஞ்சிட்டு நிறைய பேர் வந்து அப்படியே உட்கார்றது மோசமான ஒரு பழக்கம். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மால இருந்து ஒரு முறை ஒரு சஹாபி உட்கார்ந்து நீ தொழுதியான்னு கேட்டு எழுப்பி விட்டாங்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற நேரம் தாழ்மையான குரல்ல பேசுவாங்க, பொய் சொன்னதே இல்ல, இன்னொருத்தனை பத்தி பேசினது இல்ல. தூங்குற நேரம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுத்துட்டு போனாங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அமலாக கருதினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அதுக்கு அவங்களோட படுக்கையை தட்டிட்டு படுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் zikr செஞ்சவர்களாக இது ஒரு சுன்னா. இதே மாதிரி குல் சூராக்கள் ஓத சொல்லி தந்தாங்க. இதே மாதிரி இவர்கள் அன்றாட சுன்னாக்கள். இதே மாதிரி வாராந்தம் ஜும்மா இருக்குது, ஜும்மாவுக்கு குளிக்கிறது ஒரு சுன்னா. மேல வாடைகள் வந்தா டயர்டானா வேர்த்தா குளிக்கிறதும் சுன்னா. இன்றைய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறது சுன்னா தான். அதனால சுன்னாவாக குளிச்சு கொள்வது, பிரஷ் பண்றது, விஸ்வாஸ் செய்யறது, அத்தர்கள் பூசுறது, நல்ல ஆடைகள் உடுக்கிறது, எங்கட அப்பியரன்ஸ எங்கட அதாவது வெளி தோற்றத்தை அழகாக வச்சுக்கொள்றது. கிழமை நாட்கள்ல திங்கள்லையும் வியாழன் நாட்கள்லையும் நோம்பு முடிக்கிறது. இதே மாதிரி குடும்பங்களை விசிட் பண்றது, நோயாளிகளை விசிட் பண்றது, ஏழுமண்டா ஒரு சதக்கா வாராந்தம் செஞ்சு வர்றது, வசதிக்கேற்ப ஜனாசாக்கள்ல தேடி போய் கலந்து கொள்வது. ஜனாசாக்கள்ல கலந்து கொள்வதிலையும் எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. போயிட்டு மையத்தை பார்த்துட்டு வா, சைன பண்ணிட்டு வந்துருக்குது இல்ல. ஜனாசாக்கு நன்மை எங்க இருக்கு தெரியுமா? ஜனாசாவை பின்துயரும். ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வரதும் நன்மைதான், இல்லாம இல்ல என்றாலும் ஜனாசா என்ற தலையங்கத்துக்கு கீழே ஹதீஸ்கள் வருது. ஜனாசாவை பின்துயரும், ஜனாசாவை தொழணும், அவருக்காக துஆ செய்யணும். இதே மாதிரி மாதாந்தம் நான் சொன்ன மாதிரி இந்த 3 நாட்கள் நோம்பு பிடிக்கிறதா இருக்கலாம், ஒரு குர்ஆனை பூர்த்தி செய்வதா இருக்கலாம். இது பெரியார்களிடத்தில் இருந்த ஒரு பழக்கம். இதே மாதிரி வருடாந்தம் நடக்கக்கூடிய அமல்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் இந்த ஆஷூராவுடைய நோம்பு. இன்றைக்கு நாங்கள் நோம்பு இருக்கக்கூடிய நோம்பு. இது மாதிரியான சுன்னத்தான நோம்புகள், ஆஷூரா, தாசுவா, இதே மாதிரி தராவீஹுடைய தொழுகைகள், இத்திகாஃப் இருக்கிறது, 6 நோம்புகள் நோக்கிறது.
இது மாதிரி அரஃபாவுடைய நாள்ல நோன்பு நோக்கிறது, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள்லயும் நோன்பு நோக்கிறது, இவைகளை தேடி வாழ்க்கையில எடுத்து நடக்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தௌஃபீக் செய்வானா. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலைகள்ல உதவி செஞ்சாங்க, மனைவிக்கு உதவி செஞ்சாங்க, மனைவியோட ஓடி விளையாடினாங்க. சுப்ஹானல்லாஹ். யாருக்கு சொல்லேலும் நான் இந்த மனைவியோட ஓடி விளையாடி இருக்கிறேன். சில பேர் சிரிக்கிறாங்க, அப்படியும் வேலுமான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. குழந்தைகளோட விளையாடினாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யானை போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீழே உட்கார்ந்து சவாரி, மேல உட்கார்ந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடினாங்க. குத்பாவுடைய சந்தர்ப்பத்தை ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கையில தூக்கி வச்சு கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இப்படி வியாபாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பண்பு, அதாவது சோஷியல் சமூக வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பண்பு, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவைகளை தேடி தேடி அமல் செஞ்சாதான் நான் சொன்னேன் சஹாபாக்களுக்கு இவைகளுக்கு சின்ன நன்மை தான் கிடைச்சிச்சு. நாங்க இன்னைக்கு செய்வோமா? அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போராடினதுக்கு சமம் அந்த அமல்கள் கிடைக்கும், அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விளங்கி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அமல் செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போட அந்த பண்போட அந்த சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய அந்த தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லாரோட பாவங்களையும் மன்னித்து மறைத்திடுவானாக. நம்மளோட எல்லா அமல்களையும் இந்த நோன்புகளையும் சின்ன சின்ன அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. எங்களோட பெரிய பெரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு மறைச்சிடுவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.